வணக்கம். நம்மாழ்வார் ஐயா சொன்னாங்க, இந்த அரிசி வர்றது கிடைக்காம போயிடுச்சுனாக்கா நமக்கு சோறு நின்று போயிடும். அதனால் விவசாயம் செய்யறதுக்கு நம்ம பழகணுன்னாங்க. அதுதான் உண்மை. நாங்களே விதை விதைச்சி அதை நாற்றாக்கி நடவு நட்டு களை எடுத்து நாட்டு உரங்கள் போட்டு எல்லாம் பண்ணி அறுவடை பண்ணி நாங்கள் கண்டு முதல் பண்ணுறதுன்னு பேர். அந்த நெல் எடுத்து 10 மணி நேரம் 12 மணி நேரம் ஊற வச்சு இது மாதிரி அவிக்கிறோம். அவிச்ச நெல்லை மறுபடியும் காய வச்சு மில்லில் கொண்டு போய் ஊரில் கிராமத்தில் இருக்கக்கூடிய மில்லில் கொண்டு போய் அரைச்சா அது அரிசி. அந்த அரிசியை இதே மாதிரி விறகடுப்பில் வச்சு மண்பானையில் வச்சு சமையல் பண்ணி சாப்பிடும்போது தான் ஆரோக்கியம், நோய் இல்லாத வாழ்க்கை. இப்போ இதை கிராமப்புறங்களில் கூட மறந்துட்டாங்க. நெல் அவிக்கிறத மறந்துட்டு கடையில் போய் பையரிசி வாங்குறாங்க. கலராக வரக்கூடிய பையரிசி அவ்வளோதான் விஷம். அதெல்லாம் ஆரோக்கியமான அரிசியே கிடையாது. அரிசி ஒருபோதும் பளபளன்னு இருக்காது. அரிசி ஒருபோதும் வழவழப்பு தன்மையும் இருக்காது. அது பழுப்பு நேரத்தில் தான் இருக்கும், சுரசுரப்பாக இருக்கும். அதனால் கூடுமான வரைக்கும் நெல்லை நாமளே உற்பத்தி பண்ணி அரிசியை உற்பத்தி பண்ணி சாப்பிட்றது நல்லது.